இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு நான் ஒரு சூப்பரான சில்லி தானே போட்டு காட்ட போகிறேன். இந்த வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தை திரும்ப திரும்ப இதே மாதிரி கேட்பாங்க. இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ரொம்பவும் அருமையாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கையில் கொஞ்சமாக எடுத்து நல்லா தெளித்து விட்டு கலந்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனோம்னா வலுவலுன்னு ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது இந்த போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் சில்லி அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.